ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களில் ஒருவன், உங்களுக்காக ஒருவன், உங்கள் மக்களின் செல்வன். இப்போ நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, பச்சைவாழி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேங்க. வர வழியில் சும்மா அருமையான பிளேஸ் ஒன்று இருந்ததுங்க. வயல் கொல்லிங்க. சும்மா வேற மாதிரி இருந்ததுங்க. ஃபோட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும், வீடியோ எடுக்கிறதுக்காக இருக்கட்டும், வேற லெவலில் இருந்ததுங்க. அதாங்க இறங்கி ஒரு வீடியோ எடுக்கிறேன். அந்த வயல் கொல்லியை நீங்களே பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். தமிழ்நாடே எப்பவும் இப்படி இயற்கையாக இருந்தால் செம்மையாக இருக்குங்க. தமிழ்நாடு பசுமை நாடாக மாறணுங்க. அதுக்கு உதாரணம் அந்த கொல்லி தாங்க. வேற லெவலில் இருக்குங்க. நீங்களே பாருங்கள் அந்த வீடியோவை எப்படி இருக்குன்னு. நீங்களே கொல்லியை பாருங்கள். இங்கே பாருங்கள் மக்களே, சும்மா வேற மாதிரி இருக்குது மக்களே. வயல் கொல்லி எவ்வளோ பசுமையாக எப்படி இருக்குது பாருங்கள் மக்களே. சூப்பராக இருக்குது மக்களே. நம்ம தமிழ்நாடு முழுவதும் இப்படி பசுமையாக தான் மக்கள் இருக்கணும். அப்போ தான் நமக்கும் நல்லது, நம்ம நாட்டுக்கும் நல்லது. பாருங்கள் மக்களே, சும்மா வேற மாதிரி இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.